ஹலோ வீவர்ஸ். ஆடி 18 எனும் ஆடிப்பெருக்கு திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும். ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய மாதம் என்பது நமக்கு தெரியும். கிராமங்களில் எந்த கோயில் இருக்கிறதோ இல்லையோ ஏதேனும் ஒரு அம்மன் ஆலயம் இருக்கும். அதிலும் உக்கிரமான தெய்வங்களுக்காக இருக்கும் அம்மனை குளிர வைக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். திருமணம் போன்ற உறவு சார்ந்த சுப காரியங்களைத் தவிர ஏனைய சுபகாரியங்கள் செய்ய மிகவும் ஏற்றது. அதிலும் ஆடி 18 அன்று விவசாயம் செழிக்க மாரியம்மனை வழிபடக்கூடிய அற்புத நாள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப இந்த மாதத்தில் விதைத்தால் செழித்து வளரும் என்பதைப் போல் இந்த ஆடி 18 வாங்கும் எந்த ஒரு பொருளும் பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால் நம்மில் பெரும்பாலானோர் குண்டுமணி தங்கமாவது வாங்கி மகிழ்வர். தங்கம் மட்டும்தான் வாங்க வேண்டுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆடிப்பெருக்கு மங்களத்தை பெருக்கி தரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் நம்மிடம் வசதி இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் தங்கம் அல்லது வெள்ளி வாங்கலாம். தங்கம் வெள்ளி வாங்க வசதி இல்லாவிட்டால் கவலையை விடுங்கள். அதற்கு இணையான மங்களத்தை அருளக்கூடிய மிக எளிதாக கிடைக்கும் 2 பொருட்களை கட்டாயம் வாங்கி அருளை பெற்றிடுங்கள். புதியதாக மஞ்சள் கிழங்கு வாங்கி ஒரு பாத்திரத்தில் நிரம்பும்படி போட்டு வையுங்கள். குண்டு மஞ்சள் மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக கருதப்படுகிறது. மங்களத்தை அருளும் மஞ்சள் தங்கத்திற்கு இணையானது. அதனால்தான் தாலியில் தங்கத்திற்கு பதிலாக மஞ்சளும் பயன்படுத்தப்படுகிறது. அப்படியே தங்கத்தாலே தாலி செய்தாலும் அதில் மஞ்சளும் குங்குமமும் வைத்து நம் முன்னோர்கள் பின்பற்றி வருகிறோம். மகாலட்சுமி குபேரரின் அம்சமாக உப்பு பார்க்கப்படுகிறது. கடைக்கு சென்று புதியதாக கல் உப்பு வாங்கி உங்கள் உப்பு ஜாடியில் நிரப்புங்கள். இவற்றில் எல்லாவற்றிற்கும் விட உயர்ந்தது தானம் செய்வது. நாம் தானம் செய்வதால் கிடைக்கும் புண்ணியம் ஆடிப்பெருக்கில் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். அதனால் உங்களால் முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு உணவு தானமாக கொடுத்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள். எதுவும் முடியாவிட்டால் தண்ணீராவது தானமாக கொடுத்து புண்ணியத்தை சேருங்கள். இதனால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிதி பற்றாக்குறை இல்லா இன்ப வாழ்க்கை கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.